பழங்குடி மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் தரதுக்கு ரொம்ப லேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்திருக்கு. அது குறித்து நீங்க எப்படி பார்க்க? நான் இந்த துறையில் அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து வருகின்ற மனுக்களில் பெரும்பான்மை மனுக்கள் வீட்டுமனை பட்டா, இரண்டாவது இந்த சாதி சான்றிதழ். குறிப்பாக பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகள் முதன்மையானது, எங்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லை, நாங்கள் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் காட்டு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் இருளர், இந்த மாதிரி ஓதியன், கணிக்கர், நிறையா பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு இந்த சான்றிதழ் தரணும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஒரு மாத காலமாக நான் அந்த மனுக்களை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நான் சொன்னேன். நான் இந்த மாதிரி நிறையா வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அடிப்படையில் நேற்றைக்கு முதல் நாள் எங்கள் அமைச்சகம் சார்பாகவே அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்சி சான்றிதழ் பெறக்கூடியவர்கள் 2 நாட்களுக்குள் அதை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் விண்ணப்பித்த 2 நாட்களில். இந்த எஸ்டி மக்களுக்கான அந்த சான்றிதழ் ஒரு 15 நாட்களுக்குள் ஆந்திர பாலாஜி இவங்களை வச்சு ஆய்வு செஞ்சு ஏற்கனவே ஒரு ஐவர் குழு போட்டிருக்கு. அந்த ஐவர் குழுடைய அறிக்கையை பெறணும். ஆனாலும் அது காலதாமதம் ஆகிறது. எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்த அந்த பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் பள்ளிகளில் அவர்கள் சாதி சான்றிதழ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கக்கூடாது. முதல்ல நாங்கள் சொன்னது, அவர்கள் எந்த சூழலிலையும் நீங்கள் வாங்கிட்டு வான்னு சொல்லி வெளியில் அனுப்பக்கூடாது. அவர்கள் படிக்கிற வரை, அந்த சான்றிதழ் கிடைக்கிற வரை அவங்கள எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நீங்கள் படிக்க வைங்க, படிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, சான்றிதழ் நாங்கள் உடனடியாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இந்த உத்தரவை நாங்கள் பிறப்பித்திருக்கிறோம். நான் இந்த நேர்காணல் வாயிலாக, நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சி வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்பது, பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உடனடியாக சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் இருக்கிற அதிகாரிகள் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக லாக்அப் மரணம் போயிட்டு இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எந்த ஆட்சியிலும் லாக்அப் மரணம் நடக்கக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய எங்களுடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை. இம்மாதிரியான லாக்அப் மரணங்கள் நடத்தக்கூடியவர்கள், அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய மாநாட்டிலே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நடப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அதில் தயவுதாட்சணியம் மேற்கொள்வது, பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம்தான் அரசு நிற்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காவல்துறை அதிகாரிகள் அல்லது அங்கே இருக்கின்ற போலீஸார்கள் சட்டத்தை மீறி மிக மோசமாக நடந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நெல்லை மன்னோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடுபட்டிருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்லியிருக்கிறாரு, விசி சொல்லியிருக்கிறாரு, நான் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன், வந்தே மாதரம் தான் பாடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த உண்ட வீட்டுக்கு 2 சொல்லுவாங்க பாருங்கள். துணைவேந்தர் தமிழ்நாட்டில் இருந்துட்டு, தமிழ்நாட்டு மண்ணிலே இருந்துக்கிட்டு நான் வந்தே மாதரம் பாடுறது என்பது தமிழ்நாட்டு இளைஞர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அவர் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டு இளைஞருடைய கோபத்துக்கு அவர் ஆளாகக்கூடாது. தமிழ்நாடு அரசு நீங்கள் ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா தமிழ்நாடு அரசு தான் அவர் கட்டுப்படும், ஆளுநருக்கல்ல. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே நீங்கள் விசி நியமனம் செய்வது மாநில முதல்வர் தான் சொல்லியிருக்கு. அப்போ அது நீங்கள் அந்த அடிப்படையில் மாநில அரசு தான் முடிவெடுக்கும். ஆனால் நீங்கள் அவர் தனித்து அதை ஆளுநர் சொன்னார் அப்படின்னு சொல்வது என்பது மண்ணுக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழ்நாட்டுக்கும் அவர் செய்யக்கூடிய துரோகம். ஒருபோதும் தமிழ்நாடு என்பது நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தோடு தான் நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் செய்வது என்பது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகமாக தான் நம்ம பார்க்குறோம்.